ஹாய் ஹலோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜியோகிராஃபி போயிட்டுருக்கு. இந்தியன் ஜியோகிராஃபியில் நம்ம 4 டிவிஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, ஸோ ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா பார்த்தாச்சு, ஃபிசியோகிராஃபி ஆஃப் இந்தியா முடிச்சாச்சு, இந்தியன் வெதர் சீசன்ஸ் பார்த்துட்டோம் அண்ட் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணோம். ஓகே, அடுத்து வந்து சாயில்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்தியன் ஜியோகிராஃபியில் இந்தியாவில் வாட்டர் ரிசோர்ஸ் பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக படிச்சிடலாம். ஓகேங்களா? வாட்டர் ரிசோர்ஸ் இன் த சென்ஸ் இந்தியாவில் வாட்டரோட டிமாண்ட் வந்து எங்கேருந்து ஃபுல்ஃபில் ஆகுது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் அண்ட் அதோட அதர் ஆங்கிள்ஸையும் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்தியன் ஜியோகிராஃபி வாட்டர் ரிசோர்ஸஸ் எனக்கு கவர் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் டேக்கன் பை மீ பிரிசில்லா. எனி டவுட்ஸ் செஞ்சு குவரிஸ் இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணி கேட்கலாம். ஓகே, ஸோ டேரெக்டாக டாப்பிக்கில் போயிடலாம். ஸோ வாட்டர் ரிசோர்ஸ் அப்படிங்கிறத வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் வாட்டரோட டிமாண்ட் எங்கேருந்து ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா அதை 2 விதமாக பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று வந்து சர்ஃபேஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ். ஓகே, இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே நம்மளுடைய டே டு டே ரெக்குவயர்மெண்ட் ப்ளஸ் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவைப்படுற ரிசோர்ஸ் அங்கேக்குள்ள டிமாண்டையும் ஃபுல்ஃபில் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து எக்கனாமிக் ஜியோகிராஃபி அப்படி லைட்டாக இன்டகிரேட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்தியன் ஜியோகிராஃபி இன்டகிரேட்டட் வித் எக்கனாமிக் ஜியோகிராஃபி இங்கேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ முதல்ல வந்து நம்ம சர்ஃபேஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ சர்ஃபேஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. என்னென்ன அப்படின்னா நம்ம ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து சர்ஃபேஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ். இந்தியாவில் உள்ள வாட்டர் டிமாண்ட் வந்து 70% யூசபிள் வாட்டராக சர்ஃபேஸ் வாட்டர்லேருந்து தான் வந்து கிடைக்கிது. ஓகே, ஸோ அது எங்கேருந்துலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ், ஸ்ட்ரீம்ஸ் இந்த மாதிரி இடத்துலருந்து தான் கிடைக்குது. ஸோ ரிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த ரிவர்ஸில் மெயின் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் நம்ம பார்த்தோம். அதில் ஒன்று ஹிமாலயன் ரிவர்ஸு, இன்னொன்று பெனின்சுலா ரிவர்ஸ். ஓகே, ஸோ இந்த சர்ஃபேஸ் வாட்டர் ரிசோர்ஸஸில் ரிவர்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஓவராலாக சர்ஃபேஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து கவர் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ரெண்டோட கம்பேரிசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து பெரினியல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரினியலுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி மீனிங் தெரியும். அதாவது ஃபுல் இயர் 365 டேஸ் ஆர் லீப்பியான 366 டேஸும் வாட்டர் அவைலபிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை பெரினியல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து இட் இஸ் அ பெரினியல் ரிவர் பிகாஸ் சம்மரில் வந்து மான்சூன் பீரியடில் வந்து மழை பெய்யும், அந்த நேரம் வாட்டர் இருக்கும். சம்மர் சீசன் வந்துச்சுன்னா கிளேஷியர்லேருந்து மெல்ட் ஆகி அங்கே வந்து வாட்டர் ஃப்ளோ எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் அ பெரினியல் ரிவர். அதே இது பெனின்சுலா ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சீசனல். ஓகே, ஸோ மான்சூன் வந்துச்சுன்னா மழை இருக்கும், இல்லைன்னா ட்ரை சீசனில் தண்ணி வந்து இருக்காது. ஓகே, ஸோ ரிவர்ஸில் வாட்டர் வந்து இருக்காது. அதனால இதை சீசனல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம்பேரிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிசிடென்ட் ரிவர்ஸ் அண்ட் இதை வந்து சூப்பர் இம்போஸ்ட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டையும் பற்றி நம்ம ஆல்ரெடி முந்தின வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஆன்டிசிடென்ட் ரிவர்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா அங்கே தன்னுடைய பாத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஹிமாலயாவையே கட் பண்ணிட்டு போகக்கூடிய ரிவர்ஸ், அதை தான் வந்து ஆன்டிசிடென்ட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதை ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா புதுசாக கேட்குற மாதிரி இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஒரு ரிவர் கோர்ஸ் இருந்துச்சுன்னா திடீர்னு ஹிமாலயா வந்து ரைஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதோட பாத் வந்து பிளாக் ஆயிடுச்சு. இந்த ரிவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹிமாலயாஸை இப்படி தன்னோட பாத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹிமாலயாஸையே எரோட் பண்ணிட்டு அதோட பாத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் வந்து ஆன்டிசிடென்ட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் இம்போஸ்ட் ரிவர்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா இப்போ மேலே வந்து ஒரு சாஃப்ட் ராக் இருக்குது, அதுக்கு கீழே வந்து ஒரு ஹார்ட் ராக் இருக்குது, அதுக்கு கீழே ஒரு சாஃப்ட் ராக், ஹார்ட் ராக் அந்த மாதிரி இருக்குன்னு ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகுது. ஸோ ஃப்ளோ ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் இருக்கிற அந்த ராக் மெட்டீரியல்ஸை வந்து லைட்டாக எரோட் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே மேலே வந்து இப்போ சாஃப்ட் ராக் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கீழே அதோட பேசனை வந்து இன்னும் கொஞ்சம் நேரோ ஆக்குறதுக்காக கீழே வந்து எரோட் பண்ணிகிட்டே இருக்கும். சைட்லேயும் எரோட் பண்ணும், கீழேயும் எரோட் பண்ணும் இல்லையா? ஸோ கீழே வந்து எரோட் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே வந்து சாஃப்ட் ராக் இருக்குது, அதனால் ஒரு கொஞ்சம் சீக்கிரமாக எரோட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி ஒரு யூ ஷேப் ஸ்ட்ரக்சரில் எரோட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ராக் இருக்குது. ஓகே. ஸோ இந்த ஹார்ட் ராக் அப்படிங்கிறதை எரோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பெனின்சுலா ரிவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மேலே சாஃப்ட் ராக்ல எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் எரோட் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் ஹார்ட் ராக்லையும் வந்து எரோட் பண்ணும். இது ஹார்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதோட பேசனோட ஸ்ட்ரக்சர்லாம் வந்து மாறாது. சூப்பர் இம்போஸ்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் இதுதான். ஓகே. சாஃப்டாக இருக்கட்டும் ஹார்டாக இருக்கட்டும் தன்னோட பேசனை வந்து ஒரே ஸ்ட்ரக்சரில் சேம் ஃபார்மேட்டில் எரோட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகே. ஸோ அதை தான் வந்து சூப்பர் இம்போஸ்ட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெனின்சுலா ரிவர்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ஹிமாலயன் ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லார்ஜர் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் வால்யூம் வந்து அங்கே அதிகம், பிளெயின் ஏரியாவில் தான் வந்து என்டர் ஆகுது, அதனால பேசன் வந்து ப்ராடாகவே இருக்கும். ஓகே. ஸோ ஹிமாலயாஸில் எரோட் பண்ணி வருது, ஸோ செடிமெண்ட்ஸும் வந்து ஹையாக இருக்கும். ஸோ ரிவர் பேசனோட டெல்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இட் இஸ் வெரி பிக். ஃபார் எக்ஸாம்பிள் கங்கா அல்லது பிரம்மபுத்ரா இதெல்லாம் ஹிமாலயன் ரிவர்ஸ் தான் இல்லையா? ஸோ அதோட டெல்டாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி பிக். ஓகே. ஸோ அதே இது ஸ்மாலர் ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனின்சுலா ரிவர்ஸ் எல்லாமே அது வந்து பிளாட்டூவில் தான் வந்து பாஸ் ஆகி போகுது. ஸோ பிளாட்டூவை எரோட் பண்ணி போகிறது அப்படிங்கிறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா பிளாட்டூவில் ஒரு வேலி பண்ணிட்டு அப்படின்னா அதோட கோர்ஸை வந்து ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதோட பாத் வந்து ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ பிகாஸ் வேலியில் வந்து ஆல்ரெடி ரொம்ப டீப்பாக இருக்கும். இப்போ இங்கே பிளாட்டூ இருக்குது அப்படின்னா பிளாட்டூ அப்படிங்கிறது ஒரு அப்லாண்ட் இல்லையா? ஸோ வேலியில் தான் வந்து அந்த ரிவர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஓகே. ஸோ வேலியில் மூவ் ஆகிட்டு இருக்கிறது பிளாட்டூ எரோட் பண்ணுறதும் கஷ்டம் பிகாஸ் இட் இஸ் அ ஹார்ட் ராக். ஓகேங்களா? ஸோ அது ஒரு ஒன்ஸ் அதோட கோர்ஸை வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதால் ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதனால இட் இஸ் அ ஸ்மாலர் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை சீசனில் வாட்டர் வந்து சுத்தமாக இருக்காது பெனின்சுலா ரிவர்ஸில். ஓகே. ஸோ மிச்ச சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வாட்டர் தான் இருக்கும், அதனால் ஈஸியாக ஃப்ளட் லைக் சிச்சுவேஷன் வந்து பெனின்சுலா ரிவர்ஸில் வராது. ஓகே. ஸோ அதனால் ஃப்ளட் எல்லாமே வந்து மான்சூனில் அதிக மழையாக வந்துச்சு அப்படின்னா ஃப்ளட் வரும் அல்லது ஃப்ளட் வராது மோஸ்ட்லி. ஓகே. ஸோ அதனால் இட் இஸ் லெஸ் ஃப்ளட் ப்ரோன் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது கம்பேர்ட் டு ஹிமாலயன் ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ளட் ப்ரோன் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ ஹிமாலயன் ரிவர்ஸில் இன்னொரு விஷயம் என்னென்னா ரிவர் ஃபால்ஸ் இன் ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து டெவலப்ஸ் ஓன்லி இன் யூத்ஃபுல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ யூத்ஃபுல் ஸ்டேஜ் இன் த சென்ஸ் ரிவர்ஸ் எங்கே ஒரிஜினேட் ஆகுதோ அங்கே, அதாவது ஹிமாலயன் ரீஜன் வந்து இட் இஸ் அ ஹில்லி ரீஜன் இல்லையா? ஸோ அங்கே பாஸ் ஆகி ஹிமாலயாஸில் வந்து வாட்டர் ஃபால்ஸாக வந்து இருக்கும். ஓகே. ஸோ இங்கே ஹிமாலயாஸில் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட யூத்ஃபுல் ஸ்டேஜில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கே பெனின்சுலா ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெனின்சுலா ரிவர்ஸ் வந்து பாஸ் ஆகுறதே பிளாட்டூஸில். ஓகே. அதாவது ஹார்ட் ராக்ஸில் பாஸ் ஆகுது. ஸோ யூத்ஃபுல் ஸ்டேஜ் மெச்சூர் ஸ்டேஜ் அப்படிங்கிறத அங்கே சொல்ல முடியாது. ஓகே. ஸோ இங்கே ஹார்ட் ராக் அப்படிங்க வரும்போது ஹார்ட் ராக் வந்து எங்கே வந்து முடியுதோ அதோட எட்ஜ் எங்கே வருதோ பாஸ் ஆகும்போது ஏதாவது ஒரு இடத்துல ரிஃப்டிங் நடந்திருந்தாலோ ஏதாவது ஒரு லேண்ட் வந்து சப்சிடன்ஸ் ஆயிருந்தாலோ அங்கே இடையில ஹார்ட் ராக் எட்ஜ் வந்தால் அங்கே வாட்டர் ஃபால்ஸ் வரும். ஓகே. ஸோ பெனின்சுலார் வாட்டர் ஃபால்ஸ் எங்கேனாலும் வந்து கிரியேட் ஆகலாம். தட் இஸ் ஈவன் இன் மெச்சூர் ஸ்டேஜ் வந்து கிரியேட் ஆகலாம். ஓகே. மெச்சூர் ஸ்டேஜ் இன் த சென்ஸ் அதுக்கு அர்த்தம் என்னென்னா பிளெயின் ஏரியாவில் வந்த பிறகும் கூட ஃபால்ஸ் வந்து பெனின்சுலா ரிவர்ஸில் உருவாகலாம். ஆனால் ஹிமாலயன் ரிவர்ஸ் அப்படிங்கிறது யூத்ஃபுல் ஸ்டேஜில் மட்டும்தான் வந்து ரிவர் ஃபால்ஸ் வந்து டெவலப் ஆக முடியும். ஓகே. ஸோ இதுவும் ஒரு கம்பேரிசன் தான் இங்கே பாயிண்டில் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரிவர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ நேவிகபிள் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அலகாபாத்லேருந்து ஹூக்லி வரைக்கும் இட் இஸ் நேவிகபிள் அண்ட் ஆல்சோ சதியாலேருந்து துப்ரி வரைக்கும் இட் இஸ் நேவிகபிள். ஓகே. ஸோ ஆனால் இது பெனின்சுலா ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் நேவிகபிள். ஓகே. அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரிகேஷன். ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து அதோட ஃப்ளட் பிளெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ராடாக இருக்கும். ஓகே. ஸோ ஸ்லோப் கிரேடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இரிகேஷன் வந்து ஈஸியாக இரிகேஷனுக்காக அங்கேருந்து ஈஸியாக தண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் பிளாட்டூ ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரிகேஷன் வந்து இட் இஸ் அ பிக் ப்ராப்ளம். ஓகே. ஏன்னா இப்போ பிளாட்டூஸில் தான் வந்து அந்த ரிவர்ஸ்லாம் பாஸ் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ கோஸ்டல் ஏரியாவில் ஒரு ஃபார்ம்லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ வாட்டர் ஆர் இரிகேஷன் வேணும் அப்படின்னா அங்கே பிளாட்டூ ரீஜன்லேருந்து பம்ப் பண்ணி தான் வந்து வெளியே கொண்டு வர முடியும்.
ஓகே, ஸோ எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் இந்த மாதிரி அஃபோர்டபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குரிய விஷயம். ஓகே, ஸோ எல்லா ஃபார்மர்ஸாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி வாட்டரை பிளாட்டூ ரீஜன்லேருந்து பம்ப் பண்ணி வெளியெடுத்து இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அஃபோர்டபிலிட்டி கிடையாது. எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கானா பிளாட்டூவே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அங்கே வந்து அது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருந்தாலும் அங்கே வந்து வாட்டரை பம்ப் பண்ணி வெளியே எடுத்தால் தான் இரிகேஷனுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு அஃபோர்டபிலிட்டி நிறைய ஃபார்மர்ஸ்க்கு இல்லாததுனால அங்கே வந்து இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் இரிகேஷன். ஓகே, இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஹிமாலயன் ரிவர்ஸோட பேசன் இருக்குது, அண்ட் இங்கே வந்து பிளாட்டோ ரீஜன் மாதிரி பேசன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கேருந்து இப்போ இந்த இடத்துல இது வந்து பிளெயின் ரீஜனில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல இருந்து இரிகேஷனுக்கு வாட்டர் எடுக்கணும் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி ஈஸி. ஹிமாலயன் ரிவர்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது இல்லையா. ஸோ ரெண்டு சைட்லேயும் வந்து எரோட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் அதுவும் ஃப்ளட் பிளெயினில் வந்து ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இரிகேஷனுக்காக இங்கேருந்து வாட்டர் எடுக்கிறது வந்து இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே, அதே இது பிளாட்டோ ரீஜனுக்கு வந்தோம் அப்படின்னா அங்கே வந்து இந்த மாதிரி இங்கே வந்து இது பிளாட்டோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இடையில தான் வந்து ரிவர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ பிளாட்டோங்கிறதுனால வேலி ரீஜனில் ரொம்ப கீழே இருக்கும். ஓகே, ஸோ அதோட ஹார்ட் ராக் வந்து ரொம்ப மேலே இருக்கும். பிகாஸ் இப்போ செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்துக்கோங்களேன், அது வந்து ஈஸியாக எரோட் பண்ணிடலாம். ஆனால் ஹார்ட் ராக்கை வந்து அவ்வளோ ஈஸியாக எரோட் பண்ண முடியாது. பட் பெனின்சுலா ரிவர்ஸ்க்கு வந்து முதல்ல எரோஷன் வந்து கீழே பண்ணணும். ஓகே, ஸோ ஹார்ட் ராக்ஸில் வேலிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டீப்பில் இருக்கும். அப்லாண்டு வர அக்ரி ஃபீல்டுக்கு வாட்டரை பம்ப் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறது எல்லா ஃபார்மர்ஸாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ பெனின்சுலா ரீஜனில் இரிகேஷன் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெலுங்கானா பிளாட்டோ சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பிக் ரிவர்ஸ் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக தெலுங்கானா பிளாட்டோன்னு வரும் இல்லையா. ஸோ இங்கே வந்து கோதாவரி இருக்குது, கிருஷ்ணா இருக்குது, பென்னேரு இருக்குது. இது 3மே வெரி பிக் ரிவர்ஸ் அண்ட் பெனின்சுலா பிளாட்டோ. ஓகே, ஸோ ஆனால் இங்கே தெலுங்கானா பிளாட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் இட் இஸ் வெரி அண்டர் டெவலப்ட். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இது பிளாட்டோ ரீஜனுங்கிறதுனால தான். ஓகே, ஸோ என்ன தான் 3 பெரிய ரிவர்ஸ் பாஸ் ஆனாலும் அதோட வேலி வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது. ஸோ அந்த ஏரியாவுக்கு அக்ரிகல்ச்சருக்கு இரிகேஷன் வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். பம்ப் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படிங்கிறதுனால எல்லா ஃபார்மர்ஸாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாததுனால இங்கே வந்து இன்னும் அக்ரிகல்ச்சர் வந்து அண்டர் டெவலப்டாகவே இருக்குது. ஓகே, ஸோ இதோட வந்து சர்ஃபேஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ்னால் எதை சொல்லுவோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ நம்ம அர்த்து அல்லது சர்ஃபேஸ்க்கு கீழே வந்து ராக்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த ராக்ஸுக்குள்ளே குட்டி குட்டி போர்ஸாக வந்து இருக்கும். அந்த போர்ட்ஸில் வந்து வாட்டர் ஸ்டோர் ஆயிருந்துச்சு அப்படின்னா அண்ட் அந்த மாதிரி ராக்ஸை வந்து என்ன சொல்லுவோம்னா பெர்மியபிள் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பெர்மியபிள் ராக்ஸு, அக்விஃபர் அண்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த வேர்ட்ஸ் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இதுக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா அதுவும் புரியாது. ஓகேங்களா. ஸோ பெர்மியபிள் ராக்ஸ் அப்படிங்கிறது நான் அந்த குட்டி குட்டி போர்ஸ் இருக்கிற ராக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வாட்டர் ஸ்டோர் பண்ணும். அந்த மாதிரி ராக்ஸை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மியபிள் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தண்ணி வந்து ராக்ஸுக்குள்ளே போக முடிஞ்சால் அது பெர்மியபிள் ராக்ஸ். ஓகே, அந்த மாதிரி ராக்ஸ் எங்கே இருக்கும்னா நம்ம சர்ஃபேஸ்க்கு கீழே வந்து இருக்கும். ஓகே, ஸோ அந்த வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணும். அண்ட் அந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டரை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது நடக்கும். அல்லது ரிவர் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த இடத்துல ரிவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இதோட சர்ஃபேஸ்க்கு கீழே வந்து அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். ஓகே, சின்ன சின்ன கிராக்ஸ் மூலயமா குட்டி குட்டி ட்ராப்லெட்ஸ்லாம் வந்து அந்த போர்ஸ் அந்த பெர்மியபிள் ராக்ஸ்குள்ளே அந்த போர்ஸில் வந்து போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸ்டோர் ஆன பிறகு அங்கே வந்து ஒரு பெரிய வாட்டர் பூலாக வந்து டெவலப் ஆகும். அந்த வாட்டர் பூலை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்விஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த அக்விஃபரை ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் ஸ்டோரேஜ் பூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அக்விஃபரை. ஓகே, ஸோ இந்த அக்விஃபர் வந்து இட் இஸ் டிவைடட் இன்டு 2. ஓகே, ஸோ 2 டைப்ஸாக வந்து இந்த அக்விஃபரை டிஃபைன் பண்ணுறாங்க. அதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபைன்ட் அக்விஃபர், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்கன்ஃபைன்ட் அக்விஃபர். ஃபஸ்ட்டு கன்ஃபைன்ட் அக்விஃபர்னால் என்னென்னு பார்த்துடலாம். இப்போது 4 இம்பர்மியபிள் ராக்ஸ்
குள்ளே வந்து அந்த வாட்டர் ஸ்டோர் ஆயிருந்துச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் இட் வில் நாட் மூவ் ஆட்டோமேட்டிக்லி அப்வர்ட். ஓகே, ஸோ கீழே வந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான். இங்கே வந்து அப்போ இம்பர்மியபிள் ராக்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த போர்ஸ் இல்லாத ராக்ஸ் வந்து இருக்குது இல்லையா. ஸோ 4 பக்கமும் அந்த மாதிரி ராக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதால் மூவ் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ அப்வர்டு மூவ்மெண்ட் நடக்கவே நடக்காது. தட் இஸ் கேபிலரி ஆக்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அங்கே வாட்டர் வந்து கன்ஃபைன்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த வாட்டர் வந்து மேலே வராது, கிராக்ஸ் வழியாக போர்ஸ் வழியாக கீழே தான் போகுமே ஒழிய இது வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்காது. ஓகே, ஸோ அதனால தான் வந்து இட் இஸ் கன்ஃபைன்ட் அக்விஃபர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்கன்ஃபைன்ட் அக்விஃபர். ஸோ இப்போ நம்ம கன்ஃபைன்ட் அக்விஃபர்னால் என்ன பார்த்தோம்னா 4 பக்கமும் இம்பர்மியபிள் ராக்ஸ், அதாவது போர்ஸ் இல்லாத ராக்ஸ், வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியாத ராக்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அங்கே வாட்டர் வந்து கிராக் மூலியமாக கீழே தான் போகும், மேலே வராது அப்படிங்கிறத கன்ஃபைன்ட் அக்விஃபரில் பார்த்தோம். இதே இது அன்கைண்ட் அக்விஃபர்னால் என்னென்னா மேல் சைடில் வந்து ஹார்ட் ராக்ஸ் வந்து இருக்காது. ஓகே, அதாவது இம்பர்மியபிள் ராக்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த அக்விஃபயருக்கு கீழே தான் இருக்குமே ஒழிய மேல் சைடில் வந்து இருக்காது. ஓகே, ஸோ இப்போ கீழே இருக்குது அப்படின்னா வாட்டர் வந்து இதுக்கு கீழே போகாது இல்லையா. ஸோ மேலே வந்து இப்போ நம்ம வெல்லோ அல்லது டியூப் வெல்லோ போட்டோம் அப்படின்னா வாட்டர் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, ஸோ ஈவன் நேச்சுரலி இங்கே எரோஷன் நடந்தாலும், இங்கே மேல் சைடில் எரோஷன் நடந்து போனாலும் லேக் அல்லது பாண்டா வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இஃப் திஸ் ரீஜன் வந்து ஒரு ஸ்லோப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்லோப்பும் வந்து எரோட் ஆகி ஒரு அன்கன்ஃபைன்ட் அக்விஃபரில் இருந்து ஒரு ஸ்ட்ரீமாக ஒரு வாட்டராக வந்து வெளியே வரும் இல்லையா. ஓகே, ஸோ இதை வந்து ஒரு ரிவர் அல்லது வாட்டர் ஃபால் இல்லை ஸ்ட்ரீமாக கூட ஆகலாம் இந்த கிரவுண்ட் வாட்டர். தட் இஸ் அன்கன்ஃபைன்ட் அக்விஃபரை சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ரிவர்ஸோட சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இட் இஸ் அன்கன்ஃபைன்ட் அக்விஃபர் தான். ஓகே, ஸோ குட் அக்விஃபர் வந்து எங்கே டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ஸ்டோன் அல்லது பெர்மியபிள் ராக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து குட் அக்விஃபயர்ஸ் வந்து பார்க்கலாம். குட் அக்விஃபர்ஸ் இந்த சென்ஸ் என்னது, பெர்மியபிள் ராக்ஸ் அங்கே நிறைய இருந்துச்சுன்னா அங்கே போர்ஸில் வந்து நிறைய வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால் அங்கே வந்து ஒரு கிரவுண்ட் வாட்டர் ஸ்டோரேஜ் பூல் மாதிரி டெவலப் ஆகும். அந்த கிரவுண்ட் வாட்டர் ஸ்டோரேஜ் பூலை தான் என்ன சொல்லுவோம்னா அக்விஃபயர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ குட் அக்விஃபயர்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு பெர்மியபிள் ராக்ஸ் அல்லது சாண்ட்ஸ்டோன் இருந்தால் அங்கே நல்ல அக்விஃபயர் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் அதே இது ஹார்ட் ராக்ஸ் அல்லது இம்பர்மியபிள் ராக்ஸ் அப்படி அது வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அங்கே அக்விஃபயர் வந்து டெவலப் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ பெர்மியபிள் ராக்ஸில் போர்ஸ் எல்லாமே வந்து வாட்டர் ஃபில் ஆகிட்டு அப்படின்னா ஒரு ஜோனில் இப்போ பெர்மியபிள் ராக்ஸாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு ராக்ஸில் எல்லா போர்ஸையும் வந்து வாட்டர் ஃபில் ஆகிட்டு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சேச்சுரேட்டட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சேச்சுரேட்டட் ஜோன் ஒரு ஜோனில் இருக்கிற எல்லா ராக்ஸோட போர்ஸ்லையும் வந்து வாட்டர் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா அதை சேச்சுரேட்டட் ஜோன் சொல்லுவாங்க. அண்ட் வாட்டர் டேபிள் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. அந்த டேர்முக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த வாட்டர் ஃபில் ஆகுது இல்லையா, அந்த ஃபில் ஆகிற உடைய அப்பர் லேயரை வந்து வாட்டர் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, which means வாட்டர் டேபிள் இருக்கிற இடத்துல டிக் பண்ண ஆரம்பித்தா அங்கேருந்து வந்து we can get water. ஓகே, ஸோ எந்த ரீஜன்லலாம் வந்து ரிவர்ஸ் இருக்குதோ, எங்கெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் ரீஜன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து வாட்டர் டேபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். which means கொஞ்சம் டெப்த்லேயே வந்து வாட்டர் டேபிள் வந்து கிடச்சிரும். ஓகே, ஆனால் டெசர்டிக் ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் டேபிள் இருக்கிற டெப்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தோண்ட வேண்டியது இருக்கும். இப்போ இங்கே ரிவர் இருக்குன்னா கொஞ்சம் தோண்டினாலே வந்து இங்கே வாட்டர் டேபிள் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதை வந்து வாட்டர் அப்பர் லேயர்னு வச்சுக்கலாம், கிரவுண்ட் வாட்டரோட அப்பர் லேயர். ஸோ இதை வந்து வாட்டர் டேபிள்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து ரிவர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து தோண்ட ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டேபிள் வந்து இங்கே கிடச்சிரும். ஆனால் இது டெசர்டிக் ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்த் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தோண்ட வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து வாட்டர் டேபிளே கிடைக்கும். ஸோ இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 to 40 மில்லியன் ஹெக்டார் ஏரியாவில் வந்து கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்காக இருக்கிற 30 to 40 மில்லியன் ஹெக்டார் எல்லா ஏரியாலையும் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதுக்குன்னு உள்ள யூனிக் ரீஜன்ஸில் தான் வந்து கிடைக்கும். இந்தியாவில் இந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ் எங்கெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மொத்தம் 4 ரீஜனில் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ரீஜன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்தர்ன் பிளெயின்ஸ், அதாவது அலுவியல் பிளெயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து நம்ம நார்தர்ன் ரிவர்ஸ்லாம் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அதை தவிர
பெனின்சுலா ரிவர் பேசன்ஸ் அண்ட் அதோட டெல்டாஸ், அந்த பெனின்சுலா ரிவர்ஸோட டெல்டாஸையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ரிவர்ஸ் எங்கே இருக்கோ அங்கே கீழே வந்து வாட்டர் பார்த்தீங்கன்னா அதிகமாக பர்குலேட் ஆகும். பர்குலேட் அப்படின்னா என்னென்னா கிராஜுவலாக வந்து ஃபில்டர் ஆகி கீழே கீழே போயிட்டுருக்கும். ஓகே, ஸோ அதை தான் வந்து பர்குலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் என்ன அதிகமாக பார்க்க முடியும்னா கிரவுண்ட் வாட்டர் வந்து அங்கே அதிகமாக வந்து பார்க்க முடியும். which means obviously வாட்டர் டேபிள் வந்து ஹையாக இருக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் லேண்ட்லேருந்து கொஞ்சம் தோண்டினாலும் வந்து நம்மளுக்கு வாட்டர் டேபிள் கிடச்சிரும். நெக்ஸ்ட் ரீஜன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் ரீஜன். பாபர் ரீஜன் வந்து நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னா நார்தர்ன் பிளெயின்ஸ் டிவிஷனில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டோன்ஸ், குவாட்ஸ், பெபிள்ஸ் அதெல்லாம் வந்து நிறைஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்ததும் ரிவர்ஸும் ஸ்ட்ரீம்ஸும் வந்து டிஸப்பியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, ஸோ இங்கே டிஸப்பியர் ஆனதும், டிஸப்பியர் இன் த சென்ஸ் விச் மீன்ஸ் வாட்டர் கீழே போயிடும் அண்ட் ரிவரோட வாட்டர் வந்து பர்குலேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ பர்குலேட் அப்படின்னா ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி ஃபில்டர் கிராஜுவலி த்ரூ போரஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மீனிங். ஓகே, ஸோ இப்போ பாபர் ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி குட் வாட்டர் ரிசோர்ஸ். ஓகே, ஆனால் இந்த கிரவுண்ட் வாட்டர்னால வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டோப்போகிராஃபி வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அண்ட் ஆல்சோ அக்ரிகல்ச்சர் வந்து கேனாட் பி டெவலப்ட். ஸோ இங்கே உள்ள கிரவுண்ட் வாட்டருக்குன்னு வந்து தனியாக யூசேஜ்னு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் அந்த இடத்துல இருக்குது. இங்கே இந்த பாபர் ரீஜனை பற்றி எங்கே படித்தோம் அப்படின்னா நார்தர்ன் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நார்தர்ன் பிளெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்கும். அந்த டிவிஷன்ஸில் வந்து பாபர் ரீஜன் அப்படின்னு தனியாக பார்த்தோம். ஓகே, ஸோ மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின்ஸ். ஓகே, ஸோ வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும். வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸோ அங்கே வந்து அதனால் ஒரு கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால் ஈஸ்டர்ன் கோஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரிவர்ஸ் இருக்கும், டெல்டாஸும் வந்து அதிகமாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ப்ராடாகவும் இருக்கும். ஓகே, ஸோ ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்து நம்ம வெரி குட் கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ் வந்து பார்க்கலாம். ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா ஓவர் யூஸ். நம்ம கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அங்கே மேலே உள்ள லேண்ட் வந்து ட்ரை ஆகிட்டே இருக்கும். ஸோ ட்ரை ஆகிட்டே போச்சு அப்படின்னா எவ்வளோ ட்ரை ஆகுதோ அப்போ சம்மரில் வந்து எவாப்ரேஷன் நடந்துச்சு அப்படின்னா லேண்ட்லேயோ சாயில்லையோ இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச ட்ராப்லெட்ஸும் வந்து அதுவும் எவாப்ரேட் ஆகி போயிடும். ஓகே, ஸோ எவாப்ரேஷன் ஆன பிறகு வாட்டரும் போயிடும். ஸோ அதோட லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும் சால்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சாயில்ஸில் சலைனிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ சாயில் படிக்கும்போது சாயில் சலைனிட்டி பற்றி தனியாக பார்க்கலாம். இப்போதைக்கு இங்கே ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் யூஸ் பண்ணுறதுனால சாயிலில் சலைனிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நாலாவது ரீஜன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனின்சுலார் அண்ட் கிரானைட்டிக் ராக்ஸ், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ பெனின்சுலார் பிளாட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரேராக யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெனின்சுலார் பிளாட்டோ அப்படிங்கிறது ஒரு ஹார்ட் ராக்ஸ் வந்து இருக்குது. சாஃப்ட் ராக்ஸ் அல்லது பர்மியபிள் ராக்ஸ் வந்து இங்கே ஜாஸ்தி கிடையாது. ஹார்ட் ராக்ஸ் வந்து மேலே இருக்குது. ஸோ கிராக்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு அப்படின்னா அங்கே பாஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து கீழே வரும். ஓகே, அங்கே வந்து கீழே வந்து ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அங்கே கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஓகே, ஸோ பெனின்சுலார் ரீஜனில் வந்து இவ்வளோ டிஃபிகல்ட்டியாக தான் வந்து கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் வந்து டெவலப் ஆகுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே இருக்கிற வாட்டரை வந்து சர்றன்னு மேலே இழுத்துடுறோம். ஓகே, ஸோ இப்போ வாட்டர் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் ஒன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ரொம்ப பெனின்சுலார் ரீஜனில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தெலுங்கானா பிளாட்டூ, தார்வாட் ரீஜன், பஸ்தார், இன்னொன்று ராயல்சீமா. இந்த மாதிரி ரீஜன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி வந்து ரெயினே கம்மி அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ ட்ரவுட் ப்ரான் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரீஜனெல்லாம். ஓகே, ஸோ அங்கே இருக்கிற கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அங்கே உள்ள அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பற்றி அடுத்து இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரீஜன்ஸில் அக்ரிகல்ச்சர் வந்து டெவலப் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரீஜன்ஸில் உள்ள அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ் வந்து இந்தியாவில் எவ்வளோ இருக்குது, எந்த பேசனில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
அதில் எந்தெந்த ரிவருக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ் எங்கே, அல்லது கம்மி கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ் எங்கே, அல்லது அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் இந்த மாதிரி வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ அதனால் இங்கே டாப் 5 மட்டும் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அதை வரிசையாக போனோன்னா பார்க்கலாம். ஸோ கங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிக்கஸ்ட் கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ். ஓகே, ஸோ 17 மில்லியன் ஹெக்டார் லேண்ட் வந்து கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ் வந்து கவர் பண்ணுது. நாட் ஓன்லி இந்த கங்கா அப்படிங்கிறது மெயின் கங்கா மட்டும் கவர் பண்ணாது, அதோட ட்ரிபியூட்ரிஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணும். ஓகே, ஸோ யமுனா, ராம்கங்கா, கோம்தி இந்த மாதிரி எல்லா ட்ரிபியூட்ரிஸ் அங்கேருந்து ஆரம்பித்து அண்ட் சுந்தர்பன் டெல்டா ட்ரிபியூட்ரிஸோட ஆரிஜினில் இருந்து ஆரம்பித்து சுந்தர்பன் டெல்டா வரைக்கும் இங்கே வந்து கவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த இடத்துல எந்த ரிவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி. ஓகே, ஸோ கோதாவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் ஹெக்டார். இது எல்லாமே வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஓகேங்களா, ஸோ 5 மில்லியன் ஹெக்டார் லேண்டில் வந்து இங்கே கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா என்னதான் நீளமாக இருந்தாலும் இந்தியாவுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இந்தியாவுக்குள்ளே அதோட கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.8 மில்லியன் ஹெக்டார். ஓகே, ஸோ என்னதான் வால்யூம் ஜாஸ்தி இருந்தாலும் ஏரியா வந்து அதுக்கு கம்மி. பிளெயின் ரீஜனில் அசாம் அண்ட் தூப்ரியில், அதாவது சதியாவில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்தியாவில். ஓகே, சின்ன ஏரியா அப்படிங்கிறதுனால கம்மியான கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ் தான் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ரிவர். இதோட ரிசர்வ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.6 மில்லியன் ஹெக்டார் அண்ட் இண்டஸ் வாட்டர் வந்து 2.5 மில்லியன் ஹெக்டார். ஓகே, ஸோ இண்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி இடத்துலையும் பார்க்கலாம். ஸோ நான் வந்து இங்கே டாப் 5 தான் போட்டிருக்கேன். யாருக்காவது ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி சவீந்திர சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். யாராவது ஆப்ஷனலுக்கு ஜியாகிரஃபி படிக்கிறதா இருந்தால் அவங்களுக்கு இந்த புக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ஆத்தர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவீந்திர சிங். அந்த புக்கில் வந்து பெரிய டேபிளே இருக்கும். ஓகே, ஸோ மொத்தமாக இந்தியாவில் கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ் எங்கெங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டேபிள் இருக்கும். இதில் டாப் 5 மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்மகிட்ட எவ்வளோ கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ் இருக்குது, நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ மிச்சம் இருக்குது டு யூஸ். அதாவது நம்ம கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ணணும், ஆர் எவ்வளோ ஃபெசிலிட்டி வந்து இருக்குது டு யூஸ் கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ் யூஸ் பண்ணுற ஃபெசிலிட்டி வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா ரீஜனில் வந்து 80% வரைக்கும் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 80% வரைக்கும் கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ரீஜனில் ஒரு 45% கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கட்ச் ரீஜனில், அதாவது சௌராஷ்டிரா ரீஜன் பார்த்தோம் இல்லையா, ஸோ அது வந்து ஒரு 40% அண்டர் கிரவுண்ட் வாட்டர் யூசேஜ் டெவலப்மெண்ட்டுக்காக டெவலப் பண்ணது. அண்ட் கங்கா பேசின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போது இங்கே இவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணியிருக்கோம் கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ பெருமைக்குரிய விஷயம். ஓகே, ஸோ இங்கே வந்து ப்ரௌட் மொமெண்ட்டாக நம்ம இதை நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஸ்பெஷல் ரிசர்வ். ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் ஃபார்ம் ஆகுறதுக்கே வந்து பல வருஷங்கள் ஆகும். ஒவ்வொரு ட்ராப்பாக விழுந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய பூலாக ஃபார்ம் ஆகுறது எவ்வளோ வருஷங்கள் ஆகும். பட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரே செகண்டில் அப்படி கேலன்ஸ் ஆஃப் வாட்டரை வந்து ஈஸியாக நம்ம வெளியே எடுத்துடலாம். ஆனால் இங்கே கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ் அப்படிங்கிறத நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். எதனாலனா ட்ரவுட் சிச்சுவேஷன் வந்தாலோ வாட்டர் கிரைசிஸ் சிச்சுவேஷன் வந்தாலோ அந்த மாதிரி டைமில் இந்த வாட்டர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி அந்த நேரம் நம்மளை காப்பாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் குட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ கிரவுண்ட் வாட்டர் யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ரிசர்வில் வந்து ஆல்ரெடி 50% வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். இப்போ ரூரல் ஹவுஸ் ஹோல்டில் எவ்வளோ அவங்களோட வாட்டர் டிமாண்ட் வந்து மோர் தேன் 90% கிரவுண்ட் வாட்டர் மட்டுமே ஃபில் பண்ணுது. ஓகே, ஸோ அர்பன் ஏரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டிமாண்ட் வந்து ஒரு 60% வரைக்கும் கிரவுண்ட் வாட்டர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. ஓகே, அர்பன் ஏரியாவில் வந்து நம்ம அர்பன் ஸ்ப்ரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குது. இதுக்கு மீனிங் என்னென்னா ஓகே, ஸோ அர்பன் ஸ்ப்ரால்.
ஸோ அர்பன் ஏரியாவில் வாட்டரோட டிமாண்ட் வந்து கிரவுண்ட் வாட்டர்லேருந்து 60% வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணுது இல்லையா. ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அர்பன் ஸ்ப்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்பன் ஸ்ப்ராலுக்கு மீனிங் என்னென்னா இல்லீகலி அல்லது நம்ம சிட்டிஸ் வந்து நல்லா வேகமாக வளருது இல்லையா. ஸோ வேகமாக வளருது இந்த சென்ஸ் பாப்புலேஷன் வந்து அங்கே அதிகமாகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அங்கே பாப்புலேஷனும் அதிகமாகுது ப்ளஸ் இண்டஸ்ட்ரீஸும் வந்து நிறைய வருது இல்லையா. ஸோ அங்கே சிட்டிஸ் எல்லாமே வந்து முனிசிபாலிட்டிக்கு அடியில் வந்துடாது. ஸோ முனிசிபாலிட்டிஸ்லேருந்து வாட்டர் சப்ளை வந்து வராது. சப்போஸ் வாட்டர் சப்ளை வந்தால் இட் வில் பி ரிலையபிள். ஸோ பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டியூப்வெல்ஸ் வந்து வீட்டில் வைப்பாங்க. அங்கே ஹோம்லேயோ அல்லது அந்த சொசைட்டிலேயோ வந்து டியூப்வெல்ஸ் போட ஆரம்பிப்பாங்க. ஸோ டியூப்வெல்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவும் தேவைப்படாது, ஜாஸ்தி கேபிட்டல் வேண்டாம். ஓகே, ஸோ யாருனாலும் வந்து டியூப்வெல் போட்டு வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ அர்பனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் த கிரவுண்ட் வாட்டரே வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். ஓகே, ஸோ அவங்களுடைய வாட்டர் ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டரில் 60% யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ டியூப்வெல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விஷயம் நடந்துச்சு. அதாவது வெல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டெப்த்து போனால் தான் வந்து வாட்டர் கிடைக்கும். பட் டியூப்வெல்ஸ் வந்து இன்னும் அதிகமான டெப்த்து வந்து கவர் பண்ணலாம். ஸோ அங்கேருந்து வந்து நம்ம வாட்டரை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டியூப்வெல் ரெவல்யூஷன் மாதிரி போச்சு. இந்த டியூப்வெல் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் 60% ஆஃப் இந்தியாஸ் இரிகேஷன் வந்து எது மூலியமாக நடக்குன்னா இந்த டக்வெல்ஸ் அல்லது டியூப்வெல்ஸ் மூலயமா தான் வந்து நடக்கு. இப்போ ரீஜியன்ஸ் எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத், யூபி அண்ட் நம்ம தமிழ்நாடும் இங்கே அதிகமாக டியூப்வெல் இரிகேஷன் நடக்குது. ஸோ வாட்டர் டேபிள் வந்து அதிகமாக மேலே இருக்க வாட்டர் டேபிள் நம்ம டியூப்வெல் போட்டு இது எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால வாட்டர் டேபிள் வந்து கீழே போயிட்டே இருக்குது. எவ்வளோ வாட்டர் எடுக்கிறோமோ அவ்வளோ சலைனிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஓகே, ஸோ ரீஜியன்ஸ் வந்து பிகம்ஸ் ட்ரை, வாட்டர் டேபிள் இன்னும் கீழே போகும். ஓகே, ஸோ இப்போது நம்ம தமிழ்நாடு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பைப்ஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ தமிழ்நாடு ரீஜன், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் இந்த மாதிரி நிறைய டியூப்வெல்ஸ் போட்டு எடுக்கிறதுனால இங்கே உள்ள ரீஜன்ஸில் உள்ள வாட்டர் டேபிள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறையுது. ஓகே, ஸோ கீழே போச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு அப்போதே பார்த்தோம். ஓகே, ஸோ சலைனிட்டி ப்ராப்ளம்ஸ் ஃபைனலாக வரும். ஓகே, ஸோ இப்போ ப்ரெசன்ட் அவைலபிலிட்டி ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் வாட்டர் வந்து எப்போ நடக்கும்னா இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும் ட்ராப் பை ட்ராப். ஓகே, பட் ரேட் ஆஃப் யூசேஜ் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அதிகம். ரீசார்ஜ் பண்ணுறத விட யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரேட் ஆஃப் யூசேஜ் வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் ரேட் ஆஃப் ரெப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப்ளிஷ்மெண்ட் இன் த சென்ஸ் ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த அக்விஃபயர் வந்து டேமேஜ் ஆகலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகலாம். சிட்டிஸ்லலாம் வந்து அலார்மிங் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சிட்டிஸில் அலார்மிங் ரேட்லாம் கிரவுண்ட் வாட்டரில் கீழே குறைஞ்சிட்ருக்கு. ஸோ கம்மி ஏரியா, ஹை பாப்புலேஷன், நம்ம சிட்டிஸோட பாப்புலேஷன் பற்றி தெரியும், ஹையஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஏரியாவில் டியூப்வெல்ல இருந்து கிரவுண்ட் வாட்டர் எடுத்து அந்த ஏரியாவில் வாட்டர் டேபிள் அலார்மிங் ரேட்டில் நல்லா அப்படி சர்ன்னு வந்து குறையும். ஓகே, ஸோ கொஞ்சம் அக்விஃபைஸ் வந்து ஆல்ரெடி டெஸ்ட்ராய்ட் பண்ணியாச்சு. சில இடத்துல வந்து பூல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அங்கே வாட்டர் வந்து எடுத்தால் அங்கேயும் வேக்கம் ஆகிடும். ஸோ அங்கே உள்ள இம்பர்மியபிள் ராக்ஸும் வந்து வில் பி டெஸ்ட்ராய்ட். ஓகே, ஸோ அக்விஃபர்ஸ் டெஸ்ட்ராய் ஆனால் மறுபடி அங்கே வாட்டர் வந்து கேனாட் பி ஸ்டோர்ட். ஓகே, ஸோ இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இது ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அக்விஃபர்ஸ். இன்னொன்று சிட்டிஸ்லாம் வந்து அலார்மிங் ரேட்டில் கிரவுண்ட் வாட்டர் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் ஓவர் டிபெண்ட்னால சலைனிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் சப்சிடிஸ் கொடுக்குறாங்க ஃபார்மர்ஸ்க்கு இல்லையா. ஸோ எலக்ட்ரிசிட்டி சப்சிடிஸாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா ஃபர்டிலைசர்ஸ் அந்த மாதிரி சப்சிடிஸாக இருக்கட்டும். ஸோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் சப்சிடிஸ் கொடுக்கறதுனால அவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர்லேருந்து தண்ணி எடுப்பாங்க. எலக்ட்ரிசிட்டி பில் இது சப்சிடி இருக்கிறதுனால அவங்கெல்லாம் கிரவுண்ட் வாட்டர்லேருந்து தான் வந்து தண்ணி அதிகமாக எடுப்பாங்க. ஸோ இப்போ எலக்ட்ரிசிட்டி கம்மி அப்படிங்கிறதுனால தேவையை விட அதிகமான வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து சலைனிட்டி வருது, சாயில் டீக்ரடேஷன் வருது. ஸோ வாட்டர் எடுக்க சாயிலில் சலைனிட்டி வரும். ஆப்வியஸ்லி சாயில் டீக்ரடேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இப்போ கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து
கிரவுண்ட் வாட்டரை ஓவர் யூஸ் மட்டும் பண்ணலை, பொல்யூட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் வாட்டரில் ஃப்ளோரைடு கண்டென்ட் வந்து அதிகமாகிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கானா ரீஜன், கோல்கண்டா ரீஜன், இதெல்லாம் வந்து ஆந்திராவில் இருக்குது இல்லையா? ஸோ அங்கே வந்து ஃப்ளோரைடு கண்டென்ட் வந்து அதிகமாகிருச்சு. எங்கே ஃப்ளோரைடு கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் அங்கே ஃப்ளோரோசிஸ் அப்படிங்கிற டிசீஸும் வந்து அதிகமாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டூத் டிகே ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பொல்யூட்டட் ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபி, பீகார், வெஸ்ட் பெங்கால், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் இண்டஸ்ட்ரீஸ் அதிகம். ஓகே, ஸோ வெதர் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து அங்கேருந்து என்ன பொல்யூஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டரில் ஆர்சனிக் அப்படிங்கிற ப்ரொப்போர்ஷன் வந்து கிரவுண்ட் வாட்டரில் அதிகமாயிருச்சு. ஓகே, ஸோ இந்த பொல்யூட்டட் வாட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆனாலும் அங்கே வாட்டர் வந்து பர்குலேட் ஆகி கீழே ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரி பொல்யூட்டட் வாட்டர் வந்து அண்ட் பொல்யூட்டட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து கிரவுண்ட் வாட்டர் வர போனால் கிரவுண்ட் வாட்டரும் வந்து டெஸ்ட்ராய் ஆகும் அண்ட் பொல்யூட்டும் ஆகும். ஓகே, ஸோ நேச்சுரல்லி கிரவுண்ட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பர்குலேட் ஆகி போகுது. பர்குலேட்னா என்னது, கிராஜுவலாக ஃபில்டர் ஆகி போகுது இல்லையா? ஸோ ஃபில்டர் ஆகி போகிறதுனால அது வந்து பியூரஸ்ட் கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ். நேச்சுரலி கிரவுண்ட் வாட்டர் இஸ் அ பியூரஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணுறோங்கிற பேரில், எக்கனாமி டெவலப் பண்ணுறோங்கிற பேரில் வந்து பொல்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதிகமான சப்சிடிஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபர்டிலைசர்ஸும் வந்து ஃபார்மர்ஸ்க்கு சப்சிடிஸ்லேயே கிடைக்கிது. ஃபர்டிலைசர்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா. ஓகே, ஸோ அதுக்கு வந்து அதிகமான சப்சிடிஸ் இருக்குது. ஸோ நிறைய ஃபார்ம் லேண்டில் வந்து நைட்ரஜன் படாத இடத்துலையும் கூட யூரியா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சாயிலில் வந்து நைட்ரஜன் வந்து அதிகமாயிட்டு, ஸோ அதோட வாட்டர் இருக்கும் இல்லையா? ஸோ வாட்டரோட சேர்ந்து அதுவும் வந்து கீழே கிரவுண்ட் வாட்டர் வரைக்கும் போகும். ஸோ இந்தியாவுக்கு அதிகமான நைட்ரேட் கண்டென்ட் வந்து கிரவுண்ட் வாட்டரில் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கிரவுண்ட் வாட்டரை பொல்யூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கிரவுண்ட் வாட்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் ரீசார்ஜ் பண்ணலாம். அதாவது ஃபுல் அக்விஃபயராக எங்கள் டியூப்வெல் போட்டு நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி டியூப்வெல்லோ பைப்வெல்லோ போட்டு அந்த வாட்டரை வந்து திரும்ப அக்விஃபயருக்கு சப்ளை பண்ணலாம். அதை மாதிரி பண்ணுறதுனால அக்விஃபயர் வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, ஸோ சப்போஸ் ஒரு அக்விஃபயர் வந்து ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா, வாட்டர் வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டு அப்படின்னா, அப்போது அந்த அக்விஃபயரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கேலன்ஸ் ஆஃப் வாட்டரை வந்து சப்ளை பண்ணுவோம். ஸோ அக்விஃபயரை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி அண்ட் என்விரான்மெண்டலி ஒன்று ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் ரீசார்ஜிங். ஓகே, ஸோ கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸை இந்த ப்ராக்டிஸை அடாப்ட் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ மழை எங்கெல்லாம் வருதோ எல்லா இடத்துலையும் வாட்டர் கன்சர்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஏதாவது பில்டிங் ரூஃப்டாப்பில் ஒரு டேங்க் போட்டு மழை வர்றப்போ டேங்க் வந்து ஃபில் பண்ணி கீழே பைப் வழியாக வாட்டர் டேங்க் மூலியமாக இங்கே கீழே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கீழே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால இந்த ஸ்டோரேஜை ட்ரை சீசனில் இந்த ஃபேமிலி வந்து தே கேன் யூஸ் இட் ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ். ஓகே, அல்லது இந்த ஃபுல் வாட்டரையும் வந்து கீழே அக்விஃபயருக்கு கொடுத்துட்டே இருந்தால் ட்ரை சீசனில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கவும் முடியும் அண்ட் மான்சூன் பீரியடில் அங்கேருந்து வாட்டர் திரும்ப எடுத்துக்கவும் முடியும். ஓகே, ஸோ கீழே போகும்போது எக்கலாஜிக்கலி அங்கே வந்து பேலன்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் ரீசார்ஜ்னால அக்விஃபயர் வந்து இட் இஸ் எக்கலாஜிக்கலி பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ண முடியும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதோட அதிகமான வாட்டர் வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக இஷ்யூ ரிலேட்டட் டு வாட்டர் அப்படின்னு என்னென்னா பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக வாட்டரோட அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 cubic meter பர் பர்சன் பர் இயருக்கு இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இது 2050 ஓகே 2050 நம்மளோட டிமாண்ட் வாட்டர் டிமாண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 cubic meter பர் பர்சன் பர் இயர் வரைக்கும் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஆக்சுவல் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளோ இருக்கும்னா 1200 cubic meter மட்டும்தான் இருக்கும் பர் பர்சன் பர் இயருக்கு. ஓகே, பிகாஸ் நம்ம ஃப்யூச்சரை நோக்கி போகிறதுனால நம்மளோட வாட்டர் கிரைசஸ் வந்து அதையும் நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ தட் இஸ் சர்ஃபேஸ் வாட்டர் வேஸ்டேஜ், பொல்யூட்டிங் வாட்டர், கிரவுண்ட் வாட்டரை எக்ஸசிவாக யூஸ் பண்ணுறது, அதை பொல்யூட் பண்ணுறது, அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா we will face water crisis very soon அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே, ஸோ இந்த வாட்டர் ரிசோர்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு எதுவும் புரியலை அப்படின்னா மெயில் பண்ணி கேளுங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கிவ் அ தம்ஸ் அப். எனி queries இருந்துச்சு queries இருந்துச்சு, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் திஸ் வீடியோ அண்ட் பபாய்.